நேத்திக்கு தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே வாரத்தில் எவ்வளோ ரேப் கேசஸ் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம பேசணும். நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு பொண்ணை ஒரு பையன் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கான். விஷயம் என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு அந்த பையனை ஃப்ரெண்ட்ஸாக பழகியிருக்காங்க. அண்ட் இந்த நியூஸ் நியூஸ் சேனல் என்ன ரிப்போர்ட் பண்ணாங்களோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கும்போதே அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் போல. அண்ட் அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன ஒரு பையன். ஸோ அந்த பொண்ணு மேரேஜ்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. ரிப்பீட்டடாக இதே பண்ணிட்டு இருந்திருக்கான். அண்ட் நேத்திக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு துணி கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வேலையை முடிச்சுட்டு நைட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கான். வந்துட்டு ரோட்லேயே நிற்க வச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கான் போல, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு நோ சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் ஆகி அந்த பையன் பாட்டிலில் ஒரு பெட்ரோல் எடுத்துன்னு வந்திருக்கான் போல. அந்த பெட்ரோல் எடுத்து பொண்ணோடைய உடம்பு ஃபுல்லாக ஊற்றி எரிச்சிருக்கான். அந்த பொண்ணோட உடம்புல பார்த்தீங்கன்னா 80% ஸ்கின் ஃபுல்லாகவே நேற்று எரிஞ்சு போச்சு. சீரியஸாக நேற்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த பையன் எரிச்சிட்டு இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தா, அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 50 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். எவ்வளோ தைரியமாக அதை பண்ணியிருக்கான் பாருங்க. ஸோ அவனே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரண் அடைஞ்சிட்டான். இப்போ அந்த பையன் அந்த பொண்ணை எரிக்கும் போது கையில் லைட்டாக நெருப்பு பட்டுருச்சான். ஸோ அவனை ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எரிச்சவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் இன்னொரு பாட்டிலில் பெட்ரோலை வாங்கி அவனை ரோட்லேயே நிற்க வச்சு அப்படியே ஊற்றி எரிச்சு விட்டுறலாம் அவனை. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு இறந்து போயிட்டாங்க. ஸோ சேஃப்டின்றது நம்ம ஊரில் நம்ம நாட்டிலேன்றது சுத்தமாக கிடையவே கிடையாது. ஸோ ஒரே விஷயந்தான், இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது ட்ரை பண்ணுங்கள். ஆர்குமெண்ட் ஆக்கி அந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க. ஏன்னா கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. என்னடா இப்படி சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. ப்ராக்டிக்கலி இது மட்டும் தான் பண்ணவே முடியும் நம்மளால். அண்ட் மெயினாக தனியாக போகாதீங்க. வீட்டில் இருக்கிற யாராச்சும் கூப்பிட்டு போங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. ஏன்னா கோவப்பட்டீங்க அப்படின்னா உங்களை தான் ஏதாச்சும் பண்ணிவிட்டு அவன் மாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பியும் எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான். பொண்ணுங்களுக்கு தான் இதில் இழப்புன்றது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் பக்கத்தில் யாராச்சும் கும்பலாக இருக்கிற இடத்துல போயிட்டு சொல்லுங்கள். இல்லைனா உங்கள் வீட்லேயோ போலீஸ் ஸ்டேஷன்லேயோ கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஒரு பொண்ணு நோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதோட விட்டுறணும். அதுதான் மனுஷத்தனம். ஆனால் அதை விட்டுட்டு அந்த பொண்ணு அடிக்கிறது, இந்த மாதிரி எரிக்கிறது, ஆசிட் ஊற்றுறது, இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் கேவலமான ஒரு பிறவி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.